நான் பரிசோதனை செய்து பார்த்தது பின்னர் தான் இதனை கொண்டு வந்துள்ளேன். சுமார் 27 வருடங்கள் ஆராய்ச்சி செய்த பின்னர் தான் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இதை இப்பொழுது உங்களிடம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நன்கு நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். இதை விடவும் இன்னும் எளிமையாக்க முடியுமா என்றால் அது இறைவனால் மட்டுமே முடியும் என்று நான் சொல்லுகின்றேன். எனக்கும் இறைவன் தான் கொடுத்தான். இறைவன் கொடுத்ததினால் அதை நான் உங்களிடம் கொடுத்து விட்டேன். இப்பொழுது நன்கு பாருங்கள். உலகத்திலேயே மிக மிக குறைந்த ஒரு எழுத்து தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். 21 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு தமிழை நாம் முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதுதான் என்னுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு. இப்பொழுது பாருங்கள், எழுத்து இலக்கணம் என்று சொல்லுகின்றோம். எழுத்து இலக்கணம் என்றால் என்ன? ஒரு கோடு, ஒரு புள்ளி, ஒரு வளைகோடு. எழுத்து இலக்கணம் என்றால்